ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங். நம்ம முதல்ல வந்து கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். அதை இன்னொரு டைம் சொல்லிடுறேன், ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரெண்டு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. ஒரு பிளேட்டோட ரெண்டு பிளேட்டோட ஏரியா பார்த்தீங்கன்னா ஏ கான்ஸ்டன்ட். அது ரெண்டு பிளேட்டும் டிங்கிற டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். இதோட சார்ஜ் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் சிக்மா, இது ஃபுல்லாக ப்ளஸ் சார்ஜ் இருக்குது, இது நெகட்டிவ் சார்ஜ். இதோட சார்ஜ் டென்சிட்டி சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி நெகட்டிவ் சிக்மா. சினா கெப்பாசிட்டன்ஸ்க்கான ஃபார்முலா தெரியும், சி ஈக்குவல் டு கியூ பை வி. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்கான ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு கியூ பை ஏ. அப்போ கியூ வேணும்னா சிக்மா ஏ, இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கேன். வி ஈக்குவல் டு இ இன்ட்டு டி அப்படிங்கிறது நம்மளுக்கு முதலே தெரியும். இ வேணும் அப்படின்னா ஈங்கிறது நம்மளுக்கு தெரியும். முதல்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டு பேரலல் பிளேட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சென்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ சிக்மா பை எப்சிலான் நாட். இது முதலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், முன்னாடியே பார்த்துருந்தா தெரியும். வி ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட், ஈக்கு பொதுவாக சிக்மா பை எப்சிலான் நாட் இன்ட்டு டி. இப்போ சி ஈக்குவல் டு கியூ பை வி, இதான் கெப்பாசிட்டன்ஸ்க்கான ஃபார்முலா. இப்போ கியூவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, வியோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது சிக்மா ஏ எப்சிலான் நாட் ஏ பை டின்னு வரும். இதுதான் ரெண்டு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ்க்கான ஃபார்முலா. சி எப்போவுமே ஏரியாவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாகவும் அதோட டிஸ்டன்ஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டர். ஒரு கெப்பாசிட்டரில் எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறதான். இப்போ ஒரு பிளேட்லேருந்து இன்னொரு பிளேட்டுக்கு வந்து இப்போ பேட்டரியோட கனெக்ஷன் கொடுத்துருந்தப்போ பேட்டரியோட பாசிட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் பிளேட்டுக்கு வந்து சார்ஜஸ் வந்து மூவ் ஆகும். நெகட்டிவ் பிளேட்லேருந்து பேட்டரியோட நெகட்டிவ் வரும். ஒரு பிளேட்லேருந்து இன்னொரு பிளேட்டுக்கு வந்து சார்ஜ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். இது முதல்ல நம்ம பார்த்துருக்கோம். டிக்யூங்கிற அளவு சார்ஜ் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஒர்க் டன் dW ஈக்குவல் டு வி இன்ட்டு டிக்யூ. அப்போ Q அளவுக்கு நம்ம சார்ஜை மூவ் பண்ணணும் அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் dW ஈக்குவல் டு விக்கு பொதுவாக நம்ம ஃபார்முலா தெரியும், சி ஈக்குவல் டு கியூ பை வி. வி வேணும் அப்படின்னா கியூ பை சி. இந்த விக்கு பொதுவாக கியூ பை சின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். விக்கு பொதுவாக கியூ பை சி. சிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துறோம். dW இன்டகிரேட் பண்ணால் W வரும். W ஈக்குவல் டு 1 பை சி இன்டகிரேஷன் ஆஃப் 0 டு கியூ, கியூ இன்ட்டு டிக்யூ. இது இன்டகிரேஷன் ஃபார்முலா எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். யூ ஈக்குவல் டு 1 பை சி கியூ ஸ்கொயர் பை 2 0 டு கியூ அப்ளை பண்ணால் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் கடைசியாக நமக்கு கிடைக்கூட ஃபார்முலா யூ ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர் பை 2c. இதுதான் எனர்ஜிக்கான அந்த ஒர்க் டன் தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். இதே இது Q ஈக்குவல் டு சிவி, அதாவது சி ஈக்குவல் டு கியூ பை வி. கியூ ஈக்குவல் டு வி அந்த சைடு கொண்டு போயிட்டா சி பை வின்னு வரும். அப்போ Q ஈக்குவல் டு சிவி அப்படிங்கிற ஃபார்முலாவை இந்த ஈக்குவேஷன் 1ல் Qக்கு பொதுவாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஹாஃப் சிவி ஸ்கொயர்னு வரும். அப்போ எனர்ஜிக்கான ஃபார்முலா ரெண்டு இருக்குது. ஒன்று கியூ ஸ்கொயர் பை 2cனாலும் ஒன்று தான், அதே மாதிரி 1 பை 2 சிவி ஸ்கொயர்னாலும் ஒன்று தான். இப்போ சியோட வேல்யூ எப்சிலான் நாட் ஏ பை டிங்கிறது அந்த இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் நம்ம பார்த்துருக்கோம். வி ஈக்குவல் டு இடி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த ரெண்டு வேல்யூவும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா யூஇ ஈக்குவல் டு 1 பை 2 எப்சிலான் நாட் வி இ ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ எனர்ஜி டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிச்சாச்சு. இதுவும் வந்து எனர்ஜிக்கான ஃபார்முலா தான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா எனர்ஜி டென்சிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம், ஒரு யூனிட் வால்யூமில் எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் எனர்ஜி டென்சிட்டி. அதை ஸ்மால் யூ ஈல ரெப்ரசென்ட் பண்ணுவோம், எனர்ஜி பெர் வால்யூம். அப்போ விவி கேன்சல் ஆயிரும். அப்போ எனர்ஜி டென்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா யூஇ ஈக்குவல் டு 1 பை 2 எப்சிலான் நாட் இ ஸ்கொயர்டு எனர்ஜி டென்சிட்டி. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் 3 மார்க் ஆர் 5 மார்க் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டருங்கிறது நிறையா சர்க்யூட்ஸில் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில் யூஸ் ஆகுது. இதில் ஃபியூ அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளாஷ் கெப்பாசிட்டர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கேமராஸில் யூஸ் பண்ணுது. எப்போ நம்ம ஃபோட்டோகிராஃபிக் எடுக்கிறோம் அப்போ ஃப்ளாஷ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும், அந்த லைட்டு எனர்ஜி வந்து வெளியே வரும். அது எதுலேருந்து அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர்ஸ்லேருந்து தான். இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணும், எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சு அதுலேருந்து ரிலீஸ் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளாஷ் லைட் வருது. செகண்ட் ஒன் கார்டியாக் அரெஸ்ட் ஏற்படுறப்ப டீஃபைப்ரிலேட்டர் அப்படிங்கிறது வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம நெஞ்சு பகுதியில் வச்சு அமுத்தும் போது நம்ம ஹை அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்குறப்ப, இப்போ எக்ஸாம்பிள் 2000 வோல்ட் வந்து அந்த அளவுக்கு கொடுக்குறப்ப அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 175 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் வந்து அதில் அந்த ஹார்ட் டீஃபைப்ரிலேட்டரில் யூஸ் ஆகுது. அப்போ நம்ம செஸ்ட்டில் வைக்கும்போது நம்மளோட நார்மல் ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து ரெட்ரைவ் ஆகுது. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் என்ஜின்ஸில் எல்லாம் வந்து ஸ்பார்க்கிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஸ்பார்க்கிங் இல்லாமல் இருக்கிறதுக்காக இது யூஸ் ஆகுது. ஃபோர்த் ஒன் கெப்பாசிட்டர்ஸ் வந்து பவர் ஃப்ளக்சுவேஷனை குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எஃபிஷியன்சி, பவர் டிரான்ஸ்மிஷனோட எஃபிஷியன்சியை அதிகப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. என்னதான் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து அதாவது யூசஸ் இருந்தாலும் அதோட டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ் வந்து எனர்ஜியும் சார்ஜையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்துக்கு,
ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் அதோட எனர்ஜி அண்டு சார்ஜஸ் வந்து அந்த கெப்பாசிட்டரில் இருக்கும். அதனால் எந்த ஒரு கெப்பாசிட்டர், அதாவது எந்த ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸையும் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தொடாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டைஎலக்ட்ரிக் இன் கெப்பாசிட்டர். அப்போ முதல்ல இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் கெப்பாசிட்டன்ஸ் என்ன, எனர்ஜி எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியும் எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் கெப்பாசிட்டர் ரெண்டு பிளேட்ஸ்க்கு இடையில் டைஎலக்ட்ரிக் மீடியம் வைக்கிறப்ப அங்கே கெப்பாசிட்டன்ஸ் என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியோட கனெக்ஷன் இல்லாதப்ப அந்த டைஎலக்ட்ரிக் வச்சா அதோட கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும். செகண்ட் ஒன், பேட்டரி இருக்கிறப்பவே அந்த டைஎலக்ட்ரிக் மீடியம் வைக்கிறப்ப அதோட கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபஸ்ட்டு பேட்ரி டிஸ்கனெக்டாக இருக்கிறப்ப நம்ம டைஎலக்ட்ரிக்கு வைக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது கெப்பாசிட்டர், ரெண்டு பிளேட் இருக்குது. ரெண்டு பிளேட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பேட்ரி கூட கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ டயக்ராமில் இருக்க மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரெண்டு பிளேட்டோட, அதாவது இடையில எந்த ஒரு மீடியமும் இல்லை, அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா E0 அப்படின்னு வச்சுக்கிறோம். ரெண்டு பிளேட்டோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை V0ன்னு வச்சுக்கிறோம். ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸை C0ன்னு வச்சுக்கிறோம். ரெண்டு பிளேட்டில் சார்ஜ் ஆகக்கூடிய, அதாவது ரெண்டு பிளேட்டில் ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜை Q0ன்னு வச்சுக்கிறோம். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C0 ஈக்குவல் டு Q0/V0. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம பார்த்துருக்கிறதே இடையில எந்த ஒரு மீடியமும் கிடையாது. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு, இந்த பிங்கிற டயக்ராம் பாரு, பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மீடியமை, ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியமை உள்ளே வச்சிடறோம். அந்த டைஎலக்ட்ரிக் மீடியம் அப்படிங்கிறது அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரிலேட்டிவிட்டி பார்த்தீங்க, டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறது εr இருக்கும். அது இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டி டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்காங்க. அது ரெண்டோட பிளேட்டோட ஏரியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா A, இது முன்னாடியே பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட மீடியம் உள்ளே வச்சுருக்கும் போது அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஈன்னு வச்சுக்கிறோம். இப்போ ரெண்டு பிளேட்டில் இடையில வந்து ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் வச்சாச்சு. டைஎலக்ட்ரிக் மீடியம் வச்சதுக்கப்புறம் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஈன்னு வச்சுக்கிறோம். அதோட பொட்டன்ஷியல் வீன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா கண்டிப்பாக மீடியம் உள்ளே வச்சோம் அப்படின்னா இடையில ஏதாவது ஒரு மீடியம் வந்ததுக்கப்புறம் அதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மாறும். ஆனால் சார்ஜ் வந்து பேட்டரியை பொறுத்தளவுக்கு பேட்டரியை ரிமூவ் பண்ணதுனால அதோட சார்ஜ் வந்து மாறாது. அதனால் Q0ன்னு வச்சுக்கிறோம். அதோட கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா Cன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா இடையில மீடியம் வச்சுருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் ஆகும், கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஆனால் சார்ஜ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஏன் அப்படின்னா பேட்டரியை நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டைஎலக்ட்ரிக் மீடியமாக வைக்கிறோம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா E0/εr, E ஈக்குவல் டு E0/εr. அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எந்த மீடியமும் இல்லாதப்ப இடையில வந்து கெப்பாசிட்டர் பேரலல் பிளேட்ஸ்க்கு இடையில எந்த ஒரு மீடியமும் இல்லாதப்ப E0 ஈக்குவல் டு σ/ε0. ரெண்டு பேரலல் பிளேட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான வேல்யூ இது முதல்ல இருந்தே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், σ/ε0. இதே வந்து மீடியம் இருக்கிறப்ப σ/ε. எப்சிலான் ஈக்குவல் டு ε0 இன்ட்டு εrன்னு நம்மளுக்கு தெரியும். யூ ஈக்குவல் டு σ/ε0 இன்ட்டு εr. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இப்போ E/E0 அப்படின்னு போடும்போது σ/ε0 இன்ட்டு εr/ε இன்ட்டு ε0ன்னு வரும். இந்த E/E0, ஈயை E0ஆல் டிவைட் பண்ணுறோம். ரைட் சைடு இதை டிவைட் பண்ணும்போது இது ரெசிப்ரோக்கலாக மாறும். σ/ε0 இன்ட்டு εr இன்ட்டு ε0/σ கேன்சல் ஆயிரும், ε0 கேன்சல் ஆயிரும். இப்போ E/E0 ஈக்குவல் டு 1/εrன்னு வரும். அதே மாதிரி E ஈக்குவல் டு E0/εr. இது புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கும்போது E0 அப்படிங்கிறது கெப்பாசிட்டருக்கு இடையில் ரெண்டு பிளேட்க்கு இடையில் எந்த ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் இல்லை. εrங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆர் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
எப்சிலான் ஆரோட வேல்யூ எப்போவுமே கிரேட்டர் தென் 1 இருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏருக்கு வந்து எப்சிலான் ஆரோட வேல்யூ 1 இருக்கும். ஏரை விட வேறு எந்த மீடியமாக இருந்தாலும் சரி எப்சிலான் ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈயோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே, அதாவது நம்ம டினாமினேட்டர் வேல்யூ எப்போவுமே வந்து நியூமரேட்டரை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ E0/εr எப்சிலான் ஆரோட வேல்யூ 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஈயோட வேல்யூ E0 விட கம்மியாக இருக்கும். இது ஒரு கான்செப்ட், நோட் பண்ணி வச்சுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிளேட்ஸ்க்கு இடையில் மீடியம் வச்சதுனால அதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் குறையும். இப்போ பிளேட்ஸ்க்கு இடையில் மீடியம் வச்சதுனால அதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V = EDன்னு வச்சுருப்போம். இதே மாதிரி V0 அப்படின்னா என்ன, மீடியம் வைக்காதப்போ அதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், டிஸ்டன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் ஆக போகிறதில்ல, எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிருக்கும். அதனால் V0 = E0 × Dன்னு வச்சுக்கிறோம். இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஈக்கு பொதுவாக E0/εrங்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். V = E0/εr × D. ε0 × Dக்கு பதிலாக நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், V0/εr. அப்போ என்ன கிடைக்கும், V = V0/εr. நம்ம போன ஈக்குவேஷன் பார்த்த மாதிரி தான் E = E0/εr. εr கிரேட்டர் தென் 1ன்னு சொல்லியாச்சு. அப்போ ஈயை விட E0 அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி தான் இங்கே Vயை விட V0 அதிகமாக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன், மறந்துடாதீங்க. We know that capacitance is inversely proportional to the potential difference C = Q/V. அப்போ V டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இங்கே C என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கெப்பாசிட்டன்ஸ். இதுதான் வந்து ஃபைனல். இது இப்போ C = Q0/V. Q0ங்கிறது நம்ம சேஞ்ச் ஆகாது. இது மீடியம் இடையில வச்சுருக்கும் போது அதோட கெப்பாசிட்டன்ஸ் Q0. Vக்கு பொதுவாக V0/εrன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். = Q0/V0. εr மேலே வந்துடும். Q0/V0 அப்படின்னா C0 அப்படிங்கிறத வச்சுக்கிறோம். அப்போ C = C0 × εr. εrஓட வேல்யூ கிரேட்டர் தென் 1, அதனால் C கிரேட்டர் தென் C0. எப்போவுமே வந்து இடையில மீடியம், அதாவது பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணி இருக்கிறப்ப கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஒரு மீடியம் வந்து 2 பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருக்கு இடையில மீடியம் வைக்கிறப்ப அதோட கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா C = εr A/D. அதாவது இடையில மீடியம் வச்சுருக்கும் போது அப்போ C பார்த்தீங்கன்னா εa/D அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு பொதுவாக என்ன எழுதலாம், எப்சிலான் அப்படின்னா ε0 × εrங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதே மாதிரி அதோட எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா U0 = 1/2 Q0/C0² வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி நம்ம எப்போ பார்க்குறோம் அப்படின்னா இடையில எந்த ஒரு மீடியமும் இல்லாதப்ப. இப்போ மீடியம் இருக்கிறப்ப U = 1/2 Q0²/Cன்னு வரும். Cக்கு பொதுவாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், C0 × εrன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ U = 1/2 Q0²/Cக்கு பொதுவாக C0 × εrன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா U = 1/2 Q0²/C. இது வந்து இடையில மீடியம் இருக்கிறப்ப அப்போ U = 1/2. Cக்கு பொதுவாக C0 εrன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 1/2 Q0²/C0ங்கிறது U0ன்னு தெரியும். அப்போ U = U0/εr. அப்போ U வந்து லெஸ் தென் U0. U0 விட Uங்கிறது லெஸ் தென்னாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ எனர்ஜி வந்து மீடியம் இருக்கிறப்ப குறைவாக இருக்கும், மீடியம் இல்லாதப்ப இடையில அதிகமாக இருக்கும். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் பேட்டரி ரிமைன்ஸ் கனெக்டட் டு த கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர் கூட பேட்டரி கனெக்டில் இருக்கிறப்ப நம்ம மீடியம் வச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி இஸ் கனெக்ட் வித்தவுட் மீடியம் வந்து கனெக்ட் இல்லாதப்போ அதோட சார்ஜ் வந்து Q0ன்னு வச்சுக்கிறோம், பொட்டன்ஷியல் வந்து V0ன்னு வச்சுக்கிறோம், கெப்பாசிட்டன்ஸ் C0ன்னு வச்சுக்கிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு E0ன்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி கனெக்ட் வித் மீடியம் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி இருக்கிறப்ப அதோட சார்ஜ் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். V0 பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகாது, ஏன்னா பேட்டரி வந்து கனெக்ஷன்லேயே இருக்குது, அதனால் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் ஆகாது. Cங்கிறது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்ச் ஆகும், ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இதில் பாருங்கள், let us consider what happens when the battery voltage remains connected to the capacitor when the dielectric is inserted into the capacitor.
பேட்டரி கனெக்டில் இருக்கும்போதே நம்ம வைக்கிறோம். த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V0 அக்ராஸ் த பிளேட்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் பட் இட்ஸ் ஃபவுண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லி ஃபர்ஸ்ட் shown by Faraday that when dielectric is inserted the charge stored in the capacitor is increased. அதாவது சார்ஜ் வந்து இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட எப்சிலான் ஆர் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதோட கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும்? Q/V0 அப்படின்னு வச்சுக்கிறோம். அதாவது மீடியம் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் Qக்கு பொதுவாக Q0 இன்ட்டு எப்சிலான் ஆர் டிவைடட் பை V0ன்னு வரும். அப்போ என்ன ஆகும்னா Q0/V0 அப்படிங்கிறது C0 இன்ட்டு எப்சிலான் ஆர். அப்போ C greater than C0. ஏன்னா சிங்கிறது மீடியம் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் அதோட C0 விட எப்சிலான் ஆர் டைம்ஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கெப்பாசிட்டன்ஸ்க்கான ஃபார்முலா எந்த ஒரு மீடியமும் வைக்காதப்ப எப்சிலான் நாட் A/Dன்னு நம்மளுக்கு தெரியும். சிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எப்சிலான் A/Dன்னு நம்மளுக்கு தெரியும். இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதோட எனர்ஜி அப்படிங்கிறது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் பண்ண முடியும்? U0 = 1/2 C0 V0 ஸ்கொயர்டு. முதல்ல வந்து சார்ஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு, அதனால Q²/C 1/2 Q²/C அந்த ஃபார்முலா வச்சு பார்த்தோம். இப்போ C0 V0 ஸ்கொயர்டை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இங்கே V0ங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை பார்க்குறோம். இப்போ U = 1/2 C V0 ஸ்கொயர். சிக்கு பொதுவாக சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். C0 எப்சிலான் ஆர் V0 ஸ்கொயர் 1/2 C0 V0 ஸ்கொயர்டுக்கு பதிலாக என்ன எழுதலாம் அப்படின்னா U0 இன்ட்டு எப்சிலான் ஆர். அப்போ யூவும் U0 விட அதிகமாக இருக்கும். ஏன்னா எப்சிலான் ஆர் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எனர்ஜி டென்சிட்டி. எனர்ஜி டென்சிட்டி UE = எனர்ஜி பெர் வால்யூம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ U = நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா U0 இன்ட்டு எப்சிலான் ஆர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்சிலான் நாட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக முன்னாடியே வந்து நம்ம வேல்யூ பார்த்துருக்கோம். 1/2 எப்சிலான் நாட் E0 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இங்கே E0 அப்படிங்கிறதுக்கு பதிலாக எப்சிலான் நாட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக எப்சிலான் அப்படிங்கிறது சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்து எப்சிலான் அப்படிங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த டயலெக்ட்ரிக் மெட்டீரியல். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சு. நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் கீபோர்ட்ஸில் வந்து கெப்பாசிட்டர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே ரீட் பண்ணிக்க. கம்ப்யூட்டர் கீபோர்ட்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் யூஸிங் கெப்பாசிட்டர் வித் டயலெக்ட்ரிக். ரெண்டுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா டயலெக்ட்ரிக் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. கீ இஸ் ப்ரெஸ்டு when the separation between the plates decreased. அந்த டிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆனதுனால கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இன் டர்ன் ட்ரிகர்ஸ் த எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் இன் த கம்ப்யூட்டர் டு ஐடென்டிஃபை விச் கீ இஸ் ப்ரெஸ்டு. எது ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அந்த கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த டேபிளர் காலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. முன்னாடி நம்ம பார்த்தது பேட்டரி வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்கிறப்ப சார்ஜ் என்ன ஆகுது, வோல்டேஜ் என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுது, கெப்பாசிட்டன்ஸ் எனர்ஜி என்ன ஆகுது அப்படிங்கிறத சிம்பிளாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.